நம்ம சாப்பிட்லாமா? உங்களையும் சேர்த்து தான், உங்களுக்கும் சேர்த்து நான் சாப்பிட்றேன். ஆஹாஹாஹா. அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் ஒரு நல்ல சமையல் செய்து காமிக்க போகிறேன். அதாவது மொச்சை உருளை குருமா. கேட்கவே நல்லா இருக்குல்ல? அதுவும் இந்த குளிர்காலத்துக்கு குருமா நல்லா காரமாக வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இங்கே சென்னையிலனா நல்லா மழையாக இருக்குது, அதனால் இது செய்து சாப்பிட்ணுன்னு மனசில் தோணுச்சு. சரி, உங்களுக்கும் அப்படியே செய்து காமிச்சிடலான்னு இப்போ செய்கிறேன். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நான் பேசும்போது உங்களுக்கு இது டிஸ்டர்பன்ஸாக இருக்குல்ல, சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்குல்ல, ஏன்னா மொச்சப்பருப்பை ஊற வச்சு குக்கரில் வேக வச்சுருக்கேங்க. விசில் வந்துருச்சு, அதை அணைச்சிட்டேன். இன்னொரு குக்கரில் உருளைக்கிழங்க வேக வச்சுருக்கேன், அதுவும் ஒரு விசில் வந்துடட்டும், நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். இது வெந்திருக்கும், இதை அடுப்பை விட்டு இறக்கி வச்சிடுறேன். இப்போது நம்ம வறுக்க வேண்டிய மசாலா இருக்குது, அதை வறுத்துடலாம். எல்லாருமே கிளேயில் சமைச்சு காமிங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்கல்ல, இன்றைக்கி நம்ம குருமா கிளே இந்த கடாயிலேயே சமைச்சு காமிக்கிறேன். அதில் பாருங்கள். இப்போது கடாய் வச்சுட்டேன், சட்டி வச்சாச்சு, அது சூடாகட்டும். இப்போ நம்ம விஹா ஆன்லைனில் மரத்தாலான அஞ்சரை பெட்டி வந்திருக்கு, அப்லோட் சீக்கிரத்தில் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க போய் பார்த்து வாங்கிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி பழமையான பொருள்கள் சேகரித்து வைக்கணும். அதான் பழமையும் புதுமையும், காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுமை. நம்ம வேலைகளை செய்கிறதுக்கு சீக்கிரமாக வேலை செய்யணும் இல்லையா? அதனால் அந்த புதுமையும் சேர்த்து பழமையும் நம்ம பாதுகாக்கணுன்றது ரொம்ப ஆசை. இப்போ நம்ம மண் சட்டி சூடாக அடுப்பில் வச்சுருக்கோம். அதில் என்ன பண்ணுறோம், பட்டையை துண்டு பண்ணி போட்டுக்கலாம். சின்ன துண்டு தான் போடுறேன், அது உடச்சி போடுறதுனால உங்களுக்கு கூடுதலாக தெரியும். அடுத்தது அதுலேயே கிராம்பும் சேர்த்துக்கலாம். இதனுடைய அளவுகளெல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதி போடுறேன். அடுத்தது 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அடுத்தது பிரியாணி இலைகள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கரம் மசாலா காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்பைஸியாக, அதனால் சேர்க்குறேன். அதுலேயே மிளகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாதி பத்திரின்னு சொல்லுவோம்ல, அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதற்கு பிறகு கல்பாசி சும்மா இத்தினூண்டு தான் சேர்க்கணும், இது போட்டால் தான் ரொம்ப நிறைவாக இருக்கும் மசாலா. அடுத்தது சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது அதுலேயே கொஞ்சம் கசகசா சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்பைசி மசாலா இதை பாதி வாட்டின பின்னாடி நம்ம என்ன பண்ணணும், முழு தனியாவை சேர்த்துக்கணும். அதுலேயே சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் சிகப்பு மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். இப்போது பாருங்கள், வறுக்கும் போதே நல்லா மணம் வருது, கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. அந்த பதத்தில் நம்ம அடுப்பை அணைச்சி இதை ஆற விட்டு பொடியாக அரைக்கலாம். இருங்க, ட்ரை பவுடர் தான் நமக்கு தேவை. அடுப்பிலிருந்து முதல் இதை இறக்கிடுறேன். இப்போ இதில் என்ன பண்ணலாம், இந்த தேங்காய் பூவையும் போட்டுக்கலாம். இதில் இருக்கிற கொஞ்சம் ஈரத்தன்மை போட்டோம், அந்த மாய்ஸ்சரைஸ் இருக்கு இல்லையா, பாருங்கள் சுருன்னு சத்தம் வருதுல்ல, அது கொஞ்சம் போகணும். இந்த சூட்டிலேயே நம்ம கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இது ஆறின உடனேயே நம்ம இந்த ட்ரை மிக்சர் ஜார் இருக்கு இல்லையா, அதில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஜார் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம சாதாரண மிக்ஸி இருக்கு இல்லையா, அதில் போட்டுக்கிட்டு தண்ணி ஊற்றி அரைக்கிறவங்க அரைச்சிக்கோங்க. நான் ட்ரையாக தான் பவுட்ரு மாதிரி தான் பண்ண போகிறேன். நம்ம பொடி அரைச்சாச்சு, குருமா சாப்பிட்டது மாதிரி இருக்குது. சரி, இப்போ என்ன பண்ணலாம், நம்ம கடாயி மறுபடியும் திரும்ப அதே தான் வச்சுருக்கேன், மண் சட்டி. அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் நல்லா 2-3 தேக்கரண்டி போல், அதாவது டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க.
இப்போது எண்ணெய் சூடாயிருச்சு. அதில் பாருங்கள் சிகப்பு மிளகா போடுறேன். அடுத்தது பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. அடுத்தது சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அடுத்தது கறிவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சின்ன டீஸ்பூன் தான். என்ன அள்ளி போடுறாங்களேன்னு சொல்லாதீங்க. எதுவுமே குறை கண்டுபிடிக்கலன்னா அது சொல்ல தோணும். இது நல்ல பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இதில் நான் இப்போது தக்காளி சேர்க்குறேன். தக்காளி சேர்த்த உடனேயே நம்ம உப்பு சேர்க்கறது நல்லது. அப்போ தான் சீக்கிரத்தில் தக்காளி குழையும். நான் இப்போ கொஞ்சம் தான் உப்பு சேர்த்துருக்கேன். காரணம் என்னென்னா, இப்போ இந்த மொச்சை வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மொச்சை காஞ்ச மொச்சை தாங்க நான் எடுத்தேன். நம்ம வீஹா ஆன்லைனில் இருக்குது. அந்த மொச்சையை எடுத்துட்டு நல்லா ஊற போட்டேன். ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் விசில் எடுத்தேன். உப்பு போட்டிருக்கேன் அதுலேயும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதுலேயும் உப்பு சேர்த்துருக்கேன், இந்த உருளைக்கிழங்குலையும். அதனால் உப்பு கொஞ்சம் தான் இதில் போட்டிருக்கேன். இப்போது இந்த தக்காளி ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கட்டும். அது வரைக்கும் நம்ம கலந்துக்கிட்டு இருக்கலாம். இப்போது தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு பாருங்கள். இதில் நம்ம அரைச்சி வச்ச இந்த ஸ்பைசி பவுடர் இருக்கு இல்லையா, அந்த பவுடரை சேர்த்துக்கிறோம். அடடடா, என்ன மனம் டெம்ப் பண்ணுது சாப்பிட. இதை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே வறுத்து தான் இது போட்டிருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் இதை போட்டு வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், என்ன தான் மசாலா தூள் போட்டால் கூட இந்த தூள் இல்லைன்னா ஒரு நிறத்தையே கொடுக்க மாட்டேங்குது பார்த்தீங்களா. மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டோம். இப்போ இன்னும் கூடுதல் நிறம் நமக்கு தேவை அப்படின்னா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நம்ம கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம வேக வச்ச மொச்சை, உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்துக்கலாம். இதில் அடுத்தது தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஆப்ஷன். நான் தேங்காய் பால் சேர்க்கறது கூடுதல் சுவையை கொடுக்கறதுக்கு. கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தேங்காய் பால் வேண்டாம், இல்லை எங்கள் தேங்காய் பால் டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க தவிர்த்துக்கலாம். விடடா என்ன நிறம் வந்திருக்கு பார்த்தீங்களா. அந்த தேங்காய் பால் நிறமும் இந்த மசாலாவும் சேரும்போது இது நல்லா இப்போ கொதிக்க விடணும். பாருங்கள் என்னம்மா நிறம் இருக்குல்ல. உருளைக்கிழங்கு கொஞ்சம் மசிச்சு போட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போது குழம்புலேருந்து கொஞ்சம் எடுத்து நான் மசிக்கிறேன். இப்போது தலக்கு புளுக்குன்னு குருமா கொதிச்சிருச்சு. அடுப்பை அணைச்சி நம்ம இறக்க வேண்டியது தான். அடுத்தது சாப்பிட வேண்டியது தான். டா என்னம்மா இருக்குது தெரியுமா. இப்போது நம்ம மேலாக அலங்கரிக்கிறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை போட்டு, இவங்க இந்த கிளேயில் செஞ்சால் அதுதாங்க, அடுப்பை விட்டு இறக்குன பின்னாடி கூட அந்த சத்தம் இருக்கும். அதுதான் ஸ்பெஷல் இந்த கிளேயில் சமைச்சா. கையில் கரண்டியோட அவசரமாக நிற்கிறேன். அடுத்தது சாப்பிடும் படலம். நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா, இந்த தட்டில் ஒரு சப்பாத்தி வச்சுருக்கேன், இன்னொரு பக்கம் கொஞ்சம் சாதம் வச்சுருக்கேன். ஏன்னா இது எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இந்த மொச்சக்குழம்பு பாருங்களேன், ஆஹாஹா, அப்படியே எடுத்து போட்டு இப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கும். இந்த இட்லி தோசை எல்லாம் இருக்கு இல்லையா, இட்லி தோசை இடியாப்பம் சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே A1 இருக்கும். இப்போது நம்ம சாப்பிட்லாமா, உங்களையும் சேர்த்து தான், உங்களுக்கும் சேர்த்து நான் சாப்பிட்றேன். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆஹாஹாஹா,
என்னம்மா இருக்குது. ஆமாம், நீங்களே சமைச்சு நீங்களே ஆஹாஹான்னு சொல்லிக்கோங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுவும் இந்த வின்டருக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்பைஸியாக இருக்குது. இதில் ஏதாவது காரம் குறைக்கணும், நீங்கள் பார்த்து குறைச்சிக்கோங்க. சரி, நான் மறுபடி சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா உங்களுக்கு டெம்ப்ட் பண்ணுவோம். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம். ஆனால் இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீஹா ஆன்லைனில் சொல்கிறேன். இப்போ நான் சமைக்கிறதுக்காக காமிச்ச பொருள்கள் அனைத்துமே மளிகை பொருள்கள் இல்லை, இதில் பிடி வச்சு தூக்குனில் சூடு தாங்காதுன்னு அதெல்லாம் பார்த்திங்கன்னா மர ஸ்பூனு இது எல்லாமே நம்ம வீஹா ஆன்லைனில் இருக்குது. வீஹா ஆன்லைன்னா என்ன அப்படின்னு புதுசாக பார்க்குறவங்க நினைப்பீங்க. வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது நம்ம வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதற்கான ஸ்பெல்லிங் தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கு. அது தவிர டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். ஆனால் உங்களுக்கு ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப வசதியாக இருக்கும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. இந்த வீஹா பேர் பிரபலமாக ஆக சிலருக்கு ஆசை வந்து இந்த வீஹா பேரில் வைக்கலாமான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. போலிகளை தடுப்பதற்காக தான் நாங்கள் எங்கள் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை உருவாக்கியிருக்கோம். நீங்களும் போலிகளை தவிர்ப்பதற்காக வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். புதிதாக நிறைய பொருள்கள் தினமுமே அப்லோட் செஞ்சுட்ருக்கோம். தரமான பொருள்கள், அதற்கான கமெண்ட்ஸ் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று, நேரில் பொருள்கள் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீஹா ஷாப்க்கு வாங்க. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்குது. அதற்கான அட்ரஸ், ஃபோன் நம்பர் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் தரப்பட்டு இருக்குது. எங்களுடைய வீஹா ஷாப்புக்கு கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாதுங்க. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. வீஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் வீஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் வீஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் வீஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் வீஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் வீஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.